வந்து நம்ம பச்சை வெங்காய சட்னி வைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் இருக்கும், எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வத்தல் 7-8 வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் எடுத்துக்கோங்க. உப்பு, கல் உப்பு நல்லாயிருக்கும். கல் உப்பு தான் இந்த வெங்காயத்துக்கு, வெங்காய சட்னிக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் கல் உப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம். இது தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் இந்த வெங்காய சட்னிக்கு தாளிக்க. அதனால் நான் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் என்ன எண்ணெய் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் புளி வந்து ஒரு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. இதை வந்து நம்ம வந்து மிக்சியில் ஓட விட்டு எடுக்கிறத விட அம்மியில் அரைச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் அம்மியில் இன்றைக்கி அரைச்சி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து புளியவும் வத்தலும் வச்சுக்கிடுவோம். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன் இது அம்மியில் அரைக்கன்னா, பச்சை வெங்காய சட்னி வந்து அம்மியில் அரைச்சா தான் ரொம்ப டேஸ்ட் இருக்கும். நம்ம வந்து மிக்சியில் ஓட விடுறத விட அம்மியில் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் அம்மி இருக்கிறவங்க அம்மியில் கஷ்டப்படாமல் அரைச்சிக்கோங்க. இல்லாட்டி அம்மி இல்லாதவங்க மிக்சியில் ஓட விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்காக அம்மி இல்லையேன்னு நினைக்காதீங்க. புளி, வத்தல், கொஞ்சம் கல்லுப்பு, மூணையும் ஃபஸ்ட்டில் வச்சு நல்லா அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு அரைப்போம். இப்படி இழுத்து இழுத்து அரைங்க, உருட்டாதீங்க. உருட்டினா அரைப்படாது. நல்லா இப்படி இழுத்து அரைங்க. தண்ணியை தொளிச்சு நல்லா இப்படி இழுத்து இழுத்து நல்லா அரைங்க. அடுத்து வந்து வெங்காயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு தட்டி அரைப்போம். பச்சை வெங்காயத்தை இதே மாதிரி நல்லா அம்மியில் வச்சு அரைச்சா நல்ல டேஸ்ட் இருக்கும். அதுக்காகத்தான் பச்சை வெங்காயத்தை வச்சு நம்ம அம்மியில் அரைச்சி வெங்காய சட்னி வைக்கும். இதில் மிக்சியில் ஆட்டினோம்னா அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது. இதுக்கு வந்து அம்மி தான் நல்லது. அதனால் நீங்கள் அம்மி இல்லாதவங்க மிக்சியில் ஓட விட்டு எடுத்துக்கோங்க. நான் அம்மி தான் வேணும்னு நினைக்க வேண்டாம். இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம தாளித்து கொட்டிடுவோம்.
தாளித்து கொட்டிடுவோம். தாளிக்கிறதுக்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் ஆயில் விட்டுக்குருவோம். நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை வெங்காய சட்னி. அதனால் நான் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கிறேன். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்குருவோம். கொஞ்சம் கருவேப்பிலை தெரிக்கும், கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள். இப்போ வந்து நம்ம இதில் போட்டு தாளிச்சு நமக்கு இப்போ பச்சை வெங்காய சட்னி ரெடி. இது வந்து கோதுமை தோசை, ரவா தோசை, இட்லி எதுக்குனாலும் இது தொட்டு சாப்பிட அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எழுதுங்க. நன்றி.